ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் தொழில் மற்றும் இந்த வகையான கூலி வேலைக்கு செல்வோருக்கு பார்த்திங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் மானியம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, இதுக்கான தகுதிகள் என்னென்ன, இதுக்கு எப்போ இருந்து விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் பிணையற்ற கடன் உதவி கொடுக்குறாங்க. அதில் 50,000 வரைக்கும் மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ மிக குறைந்த வட்டி விகிதம், அதாவது 5% தான் பார்த்திங்க அப்படின்னா வட்டி மானியமாக கொடுக்குறாங்க. திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் தகுதிகள். ஸோ அவங்களோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 35 வயது நிரம்பியவராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த சமூகத்தையும், அதாவது எந்த ஒரு வகுப்பினரையும் சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில்களில் உள்ளோர் மற்றும் கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னா கட்டட வேலை செய்வோர்கள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல், தோல் கைவினைப் பொருட்கள், காலணி தயாரித்தல், மீன்வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடு, மூங்கில், பிரம்பு, சணல், பனை ஓலை வேலைப்பாடுகள், நகை செய்தல், சிகை அலங்காரம், அழகுக்கலை, துணி நெய்தல், துணிகளில் கலை வேலைப்பாடு, சுதை வேலைப்பாடு, பூட்டு தயாரித்தல், உலோக வேலைப்பாடு, பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள், தையல் வேலை, கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், மண்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் வேலைகள், பொம்மை தயாரித்தல், படகு கட்டுமானம் செய்தல், பாசிமணி வேலைப்பாடுகள், துணி வெளுத்தல், தேய்த்தல், சிற்ப வேலைப்பாடு மற்றும் கற்சிலை வடித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடு, பாரம்பரிய இசைக்கருவி தயாரித்தல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான வேலைகள் செய்வோராக இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில், அதாவது கைவினை கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கைவினை திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கட்டட வேலை செய்கிறவங்களுக்கும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோல் கைவினைப் பொருட்கள், காலணி தயாரிக்கிறவங்களுக்கு, மீன்வலை தயாரிப்பாங்க அவங்க, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூங்கில், பிரம்பு, சணல், பனை ஓலை இந்த மாதிரி வேலை, அதில் சம்மந்தமான வேலை செய்வங்களுக்கு, அதே மாதிரி சிகை அலங்காரம், அழகுக்கலை, ஸோ பியூட்டிஷியன் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே, அதே மாதிரி நகை செய்கிறவங்களுக்கு, பூட்டு தயாரிக்கிறவங்களுக்கு, துணி நெய்கிறாங்க அவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இயற்கை சேகரிப்பு, அதாவது பழங்குடியினர் உலோக வேலைப்பாடு மற்றும் பழங்குடியினர் அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கைவினைப் பொருட்கள் தயாரிப்பாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி டெய்லர், அதாவது தையல் வேலை செய்வது, அதுபோக பார்த்திங்கன்னா பாய் பின்னுறது, துடைப்பான் செய்கிறது, அதுக்கடுத்த மண்பாண்டங்கள், அதுக்கப்புறம் பொம்மை தயாரிக்கிறது, ஸோ கண்ணாடி வேலைப்பாடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகள் செய்வோர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். மினிமம் ஆவணம் தான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆதார் அட்டை இருக்கணும், வங்கி கணக்கு விவரங்கள், கைபேசி எண், இந்த 3 இருந்தாலே போதும் நீங்கள் இந்த கைவினை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் 11/12/2024 முதல் வரவேற்கப்படுகிறது. அதாவது டிசம்பர் 11 புதன்கிழமை முதல் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அருகில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை தொடர்பு கொண்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா msmeonline.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 35 வயது நிரம்பியராக இருக்கணும். ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிணையமற்ற கடன், அதாவது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டு, அதே மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸும் நீங்கள் கொடுக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக. அந்த கடனில் 50,000 வரைக்கும் நீங்கள் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுபோக அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 5% வரை வட்டி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திறன் மேம்பாட்டிற்கு உங்களுக்கு இது மூலமாக, இந்த திட்டத்தின் மூலமாக பயிற்சியும் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணம்னா ஆதார் அட்டை, வங்கி கணக்கு மற்றும் கைபேசி எண். விண்ணப்பிக்கிற டேட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 11 விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த டேட்டுக்குள்ளே தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. ஸோ இதில் யார் முன்னாடி விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக msmeonline.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு விண்ணப்பிக்கலாம்.
அல்லது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நியூஸ் அனைத்து கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கும் இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.